ராகுல் சார், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஈஸியாக எல்லாருமே ஸ்கேம்னு சொல்கிறாங்க, ஏன் சார் அது? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க ஸ்கேம்னு ஈஸியாக சொல்ல மட்டும் தான் முடியும், ப்ரூவ் பண்ண முடியாது. மேபி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஏதாச்சும் ஸ்கேம் நடந்திருக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்கேம் கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஏதாச்சும் ஸ்கேம் நடந்திருக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்கேம்னு சொல்கிறானுங்க. ஸோ ரியல் ஸ்கேம் என்ன அப்படின்னா, தலைக்கு தைக்கிற பேராஷூட் எண்ணெயிலேருந்து காலுக்கு போடுற பேரகன் செப்பல் வரைக்கும் இன்னைக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே மேக்ஸிமம் விளம்பரம் இருக்கு. ஸோ அந்த விளம்பரத்தில் நடிக்கிற எல்லா செலிபிரிட்டிஸுமே அந்த ப்ராடக்டை தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹஷ் பப்பீஸ் அந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்லிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களே யூஸ் பண்றது இல்லை, ஆனால் மக்களை யூஸ் பண்ண சொல்லி வாங்க வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரியல் ஸ்கேம். பட் அந்த விளம்பரங்களுக்கு போகிற பணத்தை மக்களுக்கு உழைப்பின் அடிப்படையில் பங்கு போட்டு பகிர்ந்துக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இதில் என்ன ஸ்கேம் இருக்கு?